Hi everyone. Today நம்ம பார்க்க போற டாபிக் வந்து டிரான்சிஸ்டர். டிரான்ஸ் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லலாம். இஸ்டர் அப்படின்றப்ப ரெசிஸ்டர். ஸோ இந்த ரெண்டு வேர்டோட காம்பினேஷன் தான் டிரான்சிஸ்டர். ஸோ டிரான்ஸ்ஃபர் பிளஸ் ரெசிஸ்டர். ரெசிஸ்டரோட கேரக்டரிஸ்டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த காம்பனன்ட் பேர் தான் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த டிரான்சிஸ்டர்ல பாத்தீங்கன்னா 3 டெர்மினல்ஸ் இருக்கு. டயோட் அப்படின்னா 2 டெர்மினல், டிரான்சிஸ்டர் அப்படின்னா 3 டெர்மினல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டிரான்சிஸ்டர்ல பாத்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா யூனிபோலார்னு சொல்லுவாங்க. ஸோ யூனிபோலார் அப்படின்னா இது வந்து ஒரே ஒரு டைப் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் மட்டும்தான் அதுல இருக்கும். பைபோலார் அப்படின்னு சொல்லும் போது அந்த கரண்ட் ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய ரீசன் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கும். அதுதான் பைபோலார். ஸோ நம்ம இந்த பைபோலார்ல தான் நம்ம என்ன பார்க்க போறோம், 2 டைப் இருக்கு, என்பிஎன் அண்ட் தென் பிஎன்பி டிரான்சிஸ்டர். இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா பிஜேடி, தட் இஸ் பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுல நம்ம பார்க்க போறது என்பிஎன், அதுக்கப்புறம் பிஎன்பி. ஸோ NPN அப்படின்னா நம்ம வந்துட்டு N டைப் ஆஃப் செமிகண்டக்டர், P டைப் செமிகண்டக்டர், அகைன் N டைப் செமிகண்டக்டர். ஸோ இங்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த NPN அப்படின்னு சொல்றது ஒரு சிம்பிள், அதை சிம்பிளை ரெப்ரசென்ட் பண்றாங்க. அப்படி நான் ரெப்ரசென்ட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல NPN இருக்கு. ஸோ பிக்கும் நடுவில் ஒரு ஜங்ஷன், பிக்கும் என்க்கும் நடுவில் இன்னொரு ஜங்ஷன் இருக்கு. ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் டெர்மினல் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இ அப்படின்னா எமிட்டர். அதே மாதிரி கேபிட்டல் பியோடைய டெர்மினல் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் பி, தட் இஸ் பேஸ். அதே மாதிரி இந்த சைட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் என்னுடைய இன்னொரு டெர்மினல் வந்து கேபிட்டல் சி, தட் இஸ் த கலெக்டர். ஸோ எமிட்டர், பேஸ், கலெக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட சிம்பிள் அப்படின்றப்ப இந்த டிரான்சிஸ்டரோட சிம்பிள் எப்படி பண்ணோம் அப்படின்னா ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்ஸகன் இருக்கும். அந்த ஹெக்ஸகன்ல வந்து பாதி டிரா பண்ணுங்க. ஸோ அந்த பாதி டிரா பண்ணக்கப்புறம் ஒரு ரெட் கலர்ல ஆரோ மார்க் இருக்கு. இந்த ஆரோ மார்க் எப்படி இருக்கு, டிரான்சிஸ்டர்ல இருந்து வெளியில போகுது. அதாவது எமிட்டர்ல பாத்தீங்கன்னா எமிட்டர்ல வெளியில போகுது. அப்ப அவுட் சைட்ல வந்துதான் அது வந்து எதுக்குன்னா NPN அப்படின்னு சொல்றது தான். ஸோ அதே மாதிரி கேபிட்டல் இ எமிட்டர், பேஸ், கலெக்டர். இதே இந்த சைட் பாத்தீங்கன்னா PNP டிரான்சிஸ்டர். ஸோ PNP டிரான்சிஸ்டர்ல பாத்தீங்கன்னா கேபிட்டல் பி, கேபிட்டல் என், கேபிட்டல் பின்னு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்துட்டு எமிட்டர், பேஸ், கலெக்டர். அதே மாதிரி இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க் தான். ஏரோ மார்க் வந்து இன்சைட்ல டிரா பண்ணியிருந்தோம்னா தட் இஸ் PNP, அவுட் சைட்ல இருந்தா அது எமிட்டர். இப்போ நம்ம வந்து ஒரு டிரான்சிஸ்டர் டைப் வச்சுட்டு நம்ம வந்து லேர்ன் பண்ண போறோம். ஸோ இந்த பிஎன்பியோடைய ஆப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. அந்த ரெக்டாங்கிள் வந்து பாத்தீங்கன்னா இன்சைட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கேபிட்டல் பி, தட் இஸ் பி டைப், N டைப், தென் அகைன் P டைப். ஸோ இந்த கேபிட்டல் பிக்கும் என்க்கும் பிஎனுக்கு நடுவில் இருக்கக்கூடியது ஒரு ஜங்ஷன். அப்ப ஜங்ஷன் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், எனக்கு ஒரு டிப்ளீஷன் ரீஜன் கிரியேட் ஆகும். ஸோ இந்த எண்ட் வந்து எமிட்டர் அப்படின்னால இந்த டெர்மினல் வந்து பிட்வீன் என்ன இருக்கு, எமிட்டருக்கும் பேஸ்க்கும் நடுவுல இருக்கிறனால இது நான் எப்படின்னு சொல்றேன்னா பேஸ் எமிட்டர் டிப்ளீஷன் ரீஜன் சொல்றேன். அதே மாதிரி இந்த அதர் சைட் பாத்தீங்கன்னா NP. ஸோ இதுல இருக்கக்கூடிய இன்பிட்வீன் டிப்ளீஷன் ரீஜன் அப்படின்னு சொல்லும் போது எப்படி எழுதுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த எண்ட்ல வந்து கேபிட்டல் சி இருக்கு, அதாவது கலெக்டர். ஸோ இந்த எண்ட்ல வந்து பேஸ் இருக்கு. அப்ப எப்படி எழுதுனா, பேஸ், கலெக்டர், டிப்ளீஷன் ரீஜன். இதுல நமக்கு பார்க்கும்போது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து இந்த டிப்ளீஷன் ரீஜனை விட இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த எமிட்டருக்கும் பேஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டெர்மினல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபார்வர்ட் பயாசிங் பண்ணியிருப்பாங்க. இதே பேஸ்க்கும் கலெக்டருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாசிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபார்வர்ட் பயாசிங் பண்ணுறதுனால என்னோட டிப்ளீஷன் ரீஜியன் வந்துட்டு கம்மியாக இருக்கு, ரிவர்ஸ் பயாசிங் பண்ணுறதுனால அதிகமாக இருக்கு. ஸோ ஃபார்வர்ட் பயாஸ்னா என்ன, பாசிட்டிவ் ஆஃப் த பேட்டரி கனெக்ட் எடுத்துட்டு வந்து P டைப்ல கனெக்ட் பண்றேன். இதே வந்துட்டு இந்த சைடு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ், அதாவது P டைப் வந்துட்டு நெகட்டிவ் ஆஃப் த பேட்டரியில கனெக்ட் பண்ணிருப்போம். அப்ப இது ரிவர்ஸ் பயாஸ், இது வந்து ஃபார்வர்ட் பயாஸ். அதே மாதிரி எமிட்டர் சைட்ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் பேர் கேபிட்டல் IE, தட் இஸ் எமிட்டர் கரண்ட். அதே மாதிரி ICனா கலெக்டர் கரண்ட். ஸோ இதுல கீழே பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த சைடு ஃபார்வர்ட் பயாஸ், ஸோ இந்த சைடு வந்து ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கு. ஸோ இந்த டிப்ளீஷன் ரீஜன் ரொம்ப மினிமம் நேரோவா இருக்கிறதுனால இதோடைய பேரியர் பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப ஹைட், அதோட ஹைட் ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது இதோடைய டிஃபரன்ஸ் இன் வோல்டேஜ், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இதே பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ரீஜன் வந்து ரொம்ப ஹையரா இருக்கும். சேம் ஆப்ரேஷன் வந்து நான் வந்துட்டு டயக்ராமா வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணி நான் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா இந்த PNPன்னு சொன்னாலே நம்ம என்னது BJT டிரான்சிஸ்டர். அப்ப இதை ட்ரா பண்ணா ஒரு சர்க்கிள் போடணும், ஹாஃப் ஹெக்ஸகன் போடணும். இதுல பாத்தீங்கன்னா ஆரோ, இது வந்து PNP டைப்னா எப்படி இருக்கும், ஆரோ மார்க் வந்து இன்சைடு இருக்கும். ஸோ இதுல என்ன டைப்ல நாங்க வந்து ட்ரா பண்ணியிருக்கோங்க அப்படின்னா வந்துட்டு காமன் எமிட்டர். ஸோ காமன் எமிட்டர் அப்படின்னா என்ன
அதாவது பிஜேடியில் சில கான்ஃபிகரேஷன்ஸ், அதாவது டைப்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமிட்டர் பேஸ் கலெக்டர் 3 இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொரு டெர்மினலையும் மற்ற 2 கூட காமனாக கனெக்ட் பண்ணியிருந்தா அதை வந்துட்டு அந்த நேமில் சொல்லலாம். ஸோ காமன் எமிட்டர்னா எப்படி இருக்கும்? எமிட்டர் வந்து அதாவது இன்புட்க்கும் அவுட்புட்க்கும் காமனாக இருக்கு. இதே இந்த பேஸ் சைடு வந்து இந்த சைடு கொண்டு வந்தோம்னா அது வந்து காமன் பேஸ். அதே மாதிரி கலெக்டர் எப்படி கொண்டு வந்தோம்னா அது வந்து காமன் கலெக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே டயக்ராம் தான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இயும் பியும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேஸுங்கிறது இங்கே என் டைப். ஸோ அதனால நெகட்டிவ் ஆஃப் த பேட்டரியை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே ஈங்கிறது வந்து பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் ஆஃப் த பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாகவே ஃபார்வர்ட் பயாஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல், அதுக்கப்புறம் இந்த சைடு பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கு. ஸோ அதனால தான் என்னுடைய விபி வந்துட்டு இங்கே இந்த எண்டில் மைனஸ், இங்கே ப்ளஸ். அதே மாதிரி பிசி பார்த்தீங்கன்னா விசிபி இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். அதே மாதிரி நான் இந்த சைடு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிவர்ஸ் பயாஸ். அப்போ கலெக்டர் என்னது, இந்த சைடு கலெக்டர் பாருங்க பி டைப். ஸோ பி டைப்னா என்னது, பாசிட்டிவ்ல தான் கனெக்ட் பண்ணா ஃபார்வர்ட் பயாஸ். நீங்க ரிவர்ஸ் பயாஸ் என்ன பண்ணிருக்கோம் அப்பனா நெகட்டிவ்ல கனெக்ட் பண்றேன். அகைன் இந்த பாசிட்டிவ் எடுத்துட்டு வந்து இங்கே எமிட்டர் கூட கனெக்ட் பண்ணி இது ரிவர்ஸ் பயாஸா நான் போடுறேன். ஸோ திஸ் இஸ் அபவுட் பிஜேடி. தேங்க்யூ.